அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் அந்த எம்பெருமான நமக்கு துணையாக வர வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. அகத்தியர் பரிபாஷை 300 அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அது என்ன பாடல், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல அது என்ன பாடல் அப்படின்னு பார்ப்போமா? செய்யப்பா சிவத்தினோட மந்திரம்தான் கேடு, சீரான என் மகனே கண்ணே சொல்வேன். செய்யப்பா தெங்கென்றும் கிளிவாவென்றும், செய்யங்கொள்ள பிரபஞ்சம் வாவாவென்றும், கையப்பா ஐயும் என்றும் ஸ்ரீரீங்கென்றும், காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா. நொய்யப்பா 108 உருவேயானால், நோக்கு முன்னே சிவனங்கே வருவார் பாரே அப்படின்னு பரிபாஷை 300 அப்படிங்கிற நூலில் 85வது பாடல் அவர் கொடுத்துருக்காரு. இதை மேலோட்டமாக பார்க்குறப்போ அகத்தியர் ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட உட்பொருளையும் உள்ளே கொடுத்துருக்க விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக படிக்கும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியும். இந்த பாடலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது சிவனோட அருள் நமக்கு கிடைக்கும், அவர் நமக்கு துணையாக வருவார் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் நமக்கு விளக்குது. இதோட பொருள் இப்போ நான் சொல்கிறேன். மகனே, உனக்கு நான் சிவனோட மந்திரம் ஒன்று தரேன். அந்த மந்திரத்தை நீ கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ ஒரு சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை நீ ஜபிக்கும் போது அந்த மந்திரம் சிவபெருமானோடைய துணையை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. அது என்ன மந்திரம் அப்படின்னா, இப்போது அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதுதான் அந்த சிவன் மந்திரம். இதை நாம் எப்படி படிக்கணும்னா, ஓம் தெங் கிரிவா செய்யங்கொள்ள பிரபஞ்சம் வாவா, ஐயும் ஸ்ரீ ரிங் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா. இந்த மந்திரத்தை இதே வகையில் 108 முறை சரியான ஒரு சுத்தமான ஒரு இடத்துல அமர்ந்து கிழக்கு பார்த்தோ இதை வடக்கு பார்த்தோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது சிவனோட துணை கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த ஒரு பாடலை நீங்கள் படிக்கிறப்போ அந்த பாடலுக்குள்ள ஒரு மந்திரத்தையும் கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இவ்வளோ அழகாக தெளிவாக அகத்தியர் பெருமான் கொடுத்துருக்கார். பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும், அந்த காரியத்தில் எனக்கு துணையாக நீ இருக்கணும்னு சொல்லி ஈஸ்வரனை இந்த மந்திரம் சொல்லி 108 முறை ஜபம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஈஸ்வரனே துணையாக வருவார். என்னோட மானசீக குருநாதரான அகத்தியரோட அருளால் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடி வரணும், இந்த மந்திரம் உங்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்னு நானும் அகத்தியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா இதை கொடுத்தது தெய்வத்துக்கு நிகரான அகத்திய பெருமான். அவர் சொன்ன வாக்கு என்றைக்குமே பொய்க்காது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே சக்தி மந்திரத்தையும் கொடுத்துருக்கார். அந்த மந்திரம் நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.